சுதாகரன். உங்க பிறந்த தேதி சொல்லுங்க ஐயா. 1/12/69. 1969. பிறந்த நேரம் 2:10 AM. 2:10 AM. சென்னை. சென்னை. ராசி நட்சத்திரம் சொல்லுங்க ஐயா. சிம்ம ராசி மக நட்சத்திரம். சிம்ம ராசி மகம் நட்சத்திரம். என்ன கேள்வி கேட்கணும் ஐயா? குருஜி நல்லா இருக்கீங்களா குருஜி? வாழ்த்துக்கள், நல்லா இருப்பீங்க, ரொம்ப நல்லா இருப்பீங்க. சொல்லுங்க, என்ன கேள்வி கேட்கணும்னு கேட்குறாங்கல்ல குருஜி. இப்போ ராகுதசை நடக்கு குருஜி. ராகுதசை ரொம்ப இதாக இருக்குது. ஆமாம், ராகுதசை உங்களுக்கு 2019 5 வருஷமாக நடக்குது. இப்போ ராகுதசையில் சனி புக்தி ஆரம்பிச்சிருச்சு. ஆமாங்க குருஜி. ராகு 6ஆம் இடத்துல குருவின் பார்வையில் நீச்சனுடைய வீட்டில் இருக்கிறார். கவலைப்படாதீங்க, ராகுதசையில் இந்த சனி புக்தி முடியணும். சனி புக்தி 6-8ஆவே அமைஞ்சு போச்சுல்ல. ராகு 6ல் இருக்கிறார், சனி 8ல் இருக்கிறார். ஆமாங்க, 6-8ன்னு வந்துட்டாலே கடன் தானங்க சொல்லி கொடுக்குறேன். 6-8ன்னு வந்துட்டாலும் சஷ்டாஷ்டகம்னு வந்துட்டாலும் கடன் தான். நீங்க பண்ண தப்புக்கு ஏன் கடன் வந்துருச்சுன்றீங்க? கடனா வந்துச்சு, நீங்க போய் வாங்குனீங்க. கடன் இந்த மேஜையில் இடிச்சுட்டு மேஜை இடிச்சிருச்சுன்னு சொல்ற மாதிரி நம்ம மேஜையா நம்ம மேல வந்து இதுக்கு தேடி வந்து இடிக்குது. நம்ம தான் மேஜை கிட்ட போய் இடிக்கிறோம் இல்லையா? கண்டிப்பா குடிச்சு உங்க இது பார்த்துமே ரொம்ப வேக்காரமா தெளிவா பண்ணியுமே கொண்டு உள்ள விட்டுருச்சு. 6-8 அமைப்புகள் வந்துட்டாலே உங்களுக்கு வந்து ராகுதசை சனி புக்தியில நீங்கள் மாட்டணும், கடன்ல மாட்டணும், ஒரு மாதிரி கூனி குறுகி போகணும், அவமானம் வந்துடுமோன்னு பயப்படணும், அல்லது குடும்பத்தில் குழப்பங்கள் வரணும், ஏதாவது ஒரு விஷயம். இப்போ இந்த கடன் வாங்கினது நல்லது, ஃபேமிலியில் எதையும் கை வைக்காது. கடன் வாங்கினதுனால என்ன ஆகும்? கடன் வாங்கினதுலேயே இப்படியே போகும். இல்லைனா கணவன் மனைவி பிரச்சனைகளில் கூட ஏதாவது கொண்டு வந்து விடும். ஆனால் நல்ல வேலையாக ராகுதசை சனி புக்தி வரைக்குமே இந்த பலன்கள் கண்டிப்பாக உண்டு. என்ன ஒன்று, தலைக்கு மேலே போயிடாது. ஏன்னா ராகுவையும் குருபாக்குறாரு, சனியவும் குருபாக்குறாரு. கடன் தொல்லைகள் 2027 வரைக்கும் எப்போ ராகுதசை சனி புக்தி முடியுது? கடன் தொல்லைகள் 2027 ஜூன் மாதம் வரைக்கும் இருக்கவே செய்யும். இன்னொன்று அஷ்டம சனி வேற ஆரம்பிக்குது. கரெக்டாக 2027 ஜூனில் தான் அஷ்டம சனி முடிய போகுது. நகலவே விடாதுங்க, அவங்கள லாக் பண்ணிடுச்சுங்க. எதுவுமே பண்ண முடியாது. கடன் தொல்லைகளுக்கு டியூ கட்டுறதுக்குள்ள வட்டி கட்டுறதுக்குள்ள அப்படியே போட்டு பிசையும். ராகுதசை புதன் புக்தியில் இருந்து தான், லக்னாதிபதி புக்தியில் இருந்து தான் உங்களுக்கு நிவர்த்தி. ஆனாலும் மறுபடியும் ஒன்று சொல்லுவேன் கேளுங்க, எதுவும் எல்லை மீறிடாது. அதாவது ஊரை விட்டு ஓடி போகிற நிலைமையெல்லாம் நிறைய ஜாதகம் பார்த்துருக்குறேன். அப்படிலாம் உங்களுக்கு கிடையவே கிடையாது. நல்லா சமாளிப்பீங்க. ஏன்னா நல்ல வேலையாக 6-8ன்னு வந்துட்டாலே இதைத்தானங்க நான் நிறைய வகுப்புகளில் சொல்லி கொடுக்குறேன். எப்போதெல்லாம் 6-8 வருகிறதோ அப்போது ஒரு வருஷத்துக்கு முன்னாடி உஷாரா இருக்கணும். அட்டமத்து சென்னையும் வரப்போகுது. கண்டிப்பாக அது வந்து இன்னொன்று நம்ம கையில் ஒன்றும் இல்லைங்க. என்ன நடக்கும்ன்றது ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்ட ஒன்று. அதனால் எதையும் சொல்ல முடியாது. அஷ்டமத்து சனி வேற வருது. ஆனாலும் அஷ்டமத்து சனி நல்ல வேலையாக பெரிய சோதனைகளை உங்களுக்கு கொடுக்க போகிறதில்ல. ஆனால் அஷ்டமத்து சனி முடியக்கூடிய ஜூன் மாதம் தான் சனி புக்தியும் முடியுது. 6ஆம் அதிபதி 8வது வீட்டில் இருக்க அஷ்டமத்து சனி நடக்க தொழில் அத்தனை அமைப்புகளும் அப்படியே முடங்கி போயிடுங்க. கடன் இதில் தான் இருப்பீங்க. 2 வருஷம் சமாளிங்க. 2 வருஷத்துக்கு அப்புறம் புதன் புக்தியிலிருந்து கண்டிப்பாக எந்திரிப்பீங்க. ராகுதசை புதன் புக்தி, ராகுதசை கேது புக்தி, ராகுதசை சுக்கிர புக்தி, இந்த ஒரு 7 வருஷம் சூப்பராக இருக்கும். கவலைப்படாதீங்க. அதுக்கப்புறம் தான் விடிவு காலம். 2 வருஷத்துக்கு நான் உங்களுக்கு நல்ல பலன் சொல்ல மாட்டேன். சமாளித்து தான் ஆகணும். தலையெழுத்தேன்னு இப்படி தான் போகும். சரியா? ரொம்ப நன்றி. வாழ்த்துக்கள், நல்லா இருப்பீங்க. அழைத்ததற்கு நன்றி ஐயா. வணக்கம் குருஜி.